சொல்லுங்க. நெய் ஆமா ஊத்தணும். நெய்யை ஊத்துங்க. அப்படியா? பருப்பு போடுறோம். ஆமா அப்புறம் தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், தேவையான வெங்காயத்தை போடுறோம். இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நைஸா அம்மியில அரைச்சிட்டியம்மா? அங்க இருந்து கத்துறதுக்கு இங்க வர வேண்டியதானே? ஒரு விறக உருவுனா போச்சு. எப்படி சிம்ல வைக்கிறது? சிம் என்னடா, ஒரு விறக உருவுனா போகுது. தண்ணியில போட்டுருந்தா கறியோட டேஸ்ட் போயிடும். உப்பு போட்டாச்சா? உப்பு போடுமா? தக்காளி போட்டிருக்காங்க. பார்த்தாச்சு. மசாலா பொடி போடுறோம். மிளகாத்தூளும் போடணுமா? அங்கே உட்காந்துட்டு என்ன பேச்சு? இங்க வாங்க. தயிர் தயிர் கொஞ்சம். வாங்கோலி பிரியாணி ரெடி. இல்ல அங்கே இருக்கும்போது பருப்பு பாக்குறாள். உப்பு பாரு. உப்பு சுருக்குன்னு இருக்கணும். போடணும். வாசம் வாசம் வரல. போடணும். இது வந்து அவங்களுக்கு கிட்னி ஆகுது. பொட்டக்கோழி இருக்கிறது இருக்கான்னு பாக்கலாம். டாக்டரா படிச்சு விஞ்ஞானி படிப்பீங்க. எத்தனை படி அரிசிக்கு எத்தனை படி தண்ணிக்கா? ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி. இப்போ நம்ம எத்தனை படி அரிசி போட்டிருக்கோம்? 2 படி தான். ஒரு படி. மாமா சிரிங்களேன். மாமா 2 பேர் பாருங்களேன் இங்க. ஏய் பாருல சேட்டை. மணி மேகல வெக்கம் விட்டு போகல. மேகல அரிசி போடவும். அரிசியை போட்டாரு. அப்படியே மூடிருங்க. அப்படியே போட்டு தம்மில் போட போடலாம். எடு நறுக்கும் ஓட்டி ஒரு பெரட்டு அவ்வளோதான். இப்படி எல்லாம் போடாதுல. தீயை குறைச்சோங்க. அம்மா சக்கி தீயை அப்புறம் அள்ளி போடாம அமைச்சிருச்சு மசாலா. சமைக்கிற விட ஒரு நாள் இலை விட நம்ம ஆக்கலாம். இலை போட்டு பாருங்க, இழுத்துரும் அப்படி. ஆனா முள்ளு இலையா இருக்கணும். நல்லா அடக்கம் இருக்கும். நீ வந்து உனக்கு சரியா வரும். முடிஞ்சு 2 தானே இருக்கு. என்னடா பண்றீங்க? என்ன பண்ற? இங்க பாரு. சந்தானா. சின்ன